நண்பர்களே, இந்த 30 நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி பட்டறையின் முதல் வகுப்பு தொடங்குகிறது. இந்த 30 நாட்கள் பயிற்சி முடியும் போது, இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய தொழிலில், எண்ணங்களில், சமூக தளத்தில், உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில், உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு நேர்மறை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப் நீங்க மேல போவீங்கன்ற அஷூரன்ஸோட இந்த வகுப்பை தொடங்குகிறேன். நண்பர்களே, பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த கார்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஒரு 2 நண்பர்கள் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நண்பர் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல வந்து ஒரு நண்பர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற நண்பர் லேசா அவருக்கு தூக்கம் வருது. அவருக்கு தூங்க முயற்சி பண்றாரு. அப்ப கார் ஓட்டிட்டு இருக்கிறவர் சொல்லாரு, "நண்பரே நீங்க தூங்காதீங்க. நீங்க தூங்குனா எனக்கு தூக்கம் வரும்." அப்ப இந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற தூங்கும்போது இவருக்கு தூக்கம் வருது. இது கார் ஓட்டும்போது மட்டும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தூங்குனாங்கன்னா நமக்கு தூக்கம் வரும். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ, அந்த சிந்தனை நமக்கு வரும். இது பிரபஞ்ச ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி, சிந்தனை ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்ப நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டட் பீப்பிளா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை பொறுத்து நம்முடைய வளர்ச்சி மாறுபடும். நண்பர்களே, இந்த உலகத்தில் உள்ள மக்களை அவர்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மோட்டிவேட்டட் பீப்பிள். மோட்டிவேட்டட் பீப்பிள்னா யார்? 2வது வந்து கியூரியஸ், 3வது வந்து நாட் இன்ட்ரஸ்டட். இந்த மோட்டிவேட்டட் பீப்பிள்னா யாருன்னு பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேர் அவங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஜாபுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதோட அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாரு. அவர் ஆசிரியர் பணியெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, டியூஷன் நடத்துவாரு. ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா, காலையில ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்துருவாரு. ஈவினிங் டியூஷன் நடத்துவாரு, இல்ல ஃபைனான்ஸ் நடத்துவாரு, சீட்டு நடத்துவாரு. ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாரு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போறது இல்லாம வந்து தீபாவளி சீட்டு இந்த மாரி நடத்துவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்புறம் ஈவினிங்ல, நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு டெய்லர் மிஷின் வச்சுட்டு துணி தச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இவங்கலாம் வந்து மோட்டிவேட்டட் பீப்பிள் அப்படிங்கிறோம். மோட்டிவேட்டட் பீப்பிள்னா, அடுத்து ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு தேடல் உள்ளவர்கள். இந்த மாரி தேடல் உள்ளவர்கள நம்ம மோட்டிவேட்டட் பீப்பிள்ன்றோம். இவங்க கிட்ட நெறைய நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணுன்ற முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். 2வது கியூரியஸ். கியூரியஸ் அப்படின்றவங்க இந்த உலகத்துல யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தங்களுடைய மனதிற்குள் ஒரு மாற்றத்தை பெற்று, அதன் மூலமாக மோட்டிவேட் ஆகுறவங்க. ஒரு எக்ஸாம்பிள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேரளால இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் வந்து ஒரு முறை வாழ்க்கையில வந்து ரொம்ப தோல்வியினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. நெறைய பிரச்சனைகள்லாம் அ பிரச்சனைகள் ஒண்ணா சேர்ந்து அவர அழுத்துற ஒரு சூழ்நிலையில, அப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நம்ம வந்து இனி வாழ்வதற்கு தகுதி இல்ல. நம்ம வந்து அ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட அவரு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த சூழ்நிலையில அவர் ஒரு திரைப்படத்துக்கு போறார். ஒரு ரஜினியினுடைய ஒரு திரைப்படம். அந்த படத்த போய் பார்த்த பிறகு, பார்த்துட்டு வரும்போது அவருடைய எண்ணங்கள் மாறுது. நாம ஏன் வந்து தவறான முடிவு எடுக்கணும்? நாம் வந்து சாதித்து காண்பிக்க வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாரு. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வாழ்க்கையில முன்னேறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். இது அவரே சொன்ன ஒரு உண்மை சம்பவம். அப்போ இதுல அந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இது திரைப்படமா இருக்கலாம், அல்லது நண்பர்கள் சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம், அப்பா, அம்மா சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம். இந்த மாரி எது வேணாலும் இருக்கலாம். அல்லது டீச்சர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம். நான் புக்ல படிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். டிவில பார்த்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், யாரோ ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு செய்கிறார். அது என்ன மாற்றம்னா, நேர்மறை மாற்றம். வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அளவில் நேர்மறை மாற்றத்தை அவர் உண்டு செய்கின்றார். இந்த போல நேர்மறை மாற்றத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெறுபவர்கள் கியூரியஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த கியூரியஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில், சந்தர்ப்பத்தில் நேர்மறை மாற்றத்தை பெறுகிறார்கள். அன்னையிலிருந்து அவங்க மோட்டிவேட்டடா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது போல உள்ளவர்களை கியூரியஸ்ன்னு சொல்றோம். 3வது வந்து நாட் இன்ட்ரஸ்டட். நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா என்னன்னா, அவர்களை நீங்க என்ன பண்ணாலும் அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது.
அதாவது எந்த வகையிலும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருப்பாங்க. நீங்க என்ன முயற்சி செய்தாலும், என்ன திரைப்படம் பார்த்தாலும், என்ன புக் படிச்சாலும் அவங்க இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு வரவே மாட்டாங்க. இவர்களை நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்றோம். அப்ப பொதுவா வந்து மோட்டிவேட்டட்ங்கிறவங்க ஆல்வேஸ் மோட்டிவேட்டட். கியூரியஸ்ன்றவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால மோட்டிவேட் ஆனவர்கள். இந்த கியூரியஸ்ல 2 வகை வச்சுக்கலாம். எப்படின்னா, சில பேர் இந்த மோட்டிவேட் ஆயிட்டாங்கன்னா, நார்மல்ல இருந்து மோட்டிவேட் ஆன பிறகு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. சில பேர் திரும்பியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. திரும்பவும் ஏதோ ஒரு புத்தகம் பார்க்கும்போது, ஒரு திரைப்படம் பார்க்கும்போது மோட்டிவேட் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல மட்டும் மோட்டிவேட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு முறை வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பெற்ற பிறகு தொடர்ந்து மோட்டிவேட்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இது கியூரியஸ். நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறவங்க இந்த 9 மணிக்கு வேலைக்கு போனால் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா, டிவி பார்த்தோமா, தூங்கணுமா, இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இவங்க நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த வேர்ல்டில் மோட்டிவேட்டட் பீப்புள் வந்து 20% பேர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 20 பேர் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. கியூரியஸ் வந்து 30%. மொத்தம் 30% பேர் வந்து சந்தர்ப்பத்தால, சூழ்நிலையால, யாரோ ஒருத்தருடைய வார்த்தையால, ஏதோ ஒரு புத்தகத்தால, ஏதோ ஒரு திரைப்படத்தால மோட்டிவேட் ஆவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் கிணற்று தவளையாக தங்களுக்கு என்று ஒரு வட்டம் போட்டு வாழ்பவர்கள் நாட் இன்ட்ரெஸ்டட். இவங்க 50% இருக்கிறார்கள். நண்பர்களே, இப்ப உங்களை சுற்றி யார் இருக்க வேண்டும்? இந்த 3 வகையில யார் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானியுங்கள். நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க. இந்த 3ல அந்த குரூப்ல உள்ளவர்கள் எந்த வகை என்பதை தீர்மானியுங்கள். உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3 வகையில யாருன்னு தீர்மானியுங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ்ல உங்களோட இருக்கிற பார்ட்னர்ஸ் இந்த 3ல எந்த வகை என்பதை தீர்மானியுங்கள். இதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். நண்பர்களே, இந்த முதல் நாள் வகுப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். நன்றி.